கர்த்தருடைய பரிசுத்தமுள்ள நாமத்திற்கு ஸ்தோத்திரம். இன்றைய நாளின் கர்த்தருடைய வார்த்தையாக ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 43வது அதிகாரம் 25வது வசனம். நானே உன் மீறுதல்களை என் நிமித்தமாகவே குலைத்து போடுகிறேன், உன் பாவங்களை நினையாமலும் இருப்பேன். எனக்கு அருமையான சகோதரனை சகோதரியே, வேதம் சொல்லும் பொழுது தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறார், உன்னுடைய மீறுதல்கள், உன்னுடைய பாவங்கள் எல்லாவற்றையும் நான் உன்னை விட்டு எடுத்து போடுகிறேன், இனி நான் நினைக்க மாட்டேன். ஒருவேளை என் பாவம் என்னை தொடர்ந்து பிடிக்கிறது, என் பாவம் தான் என் வாழ்க்கையில் தடை, ஒருவேளை நினைத்து கலங்கி கொண்டிருக்கிறாயோ, அல்லது என் குடும்பத்தின் சாபம், என் மூதந்தையர்களின் சாபம் என்னையும் என் பிள்ளைகளையும் தொடர்கிறது, விடுதலை இல்லை என்று சொல்லி கண்ணீரோடு கூட இருப்பாயானால், இன்று என் ஆண்டவராகிய இயேசு உனக்கு உன்னை பார்த்து சொல்லுகிறார், உன் மீறுதல்கள், உன் பாவங்களை அவர் குலைத்து போடுவார், எடுத்து போடுவார், நினையாமல் இருப்பேன் என்று சொல்லுகிறார். வேதம் சொல்லுகிறது, உன்னுடைய பாவங்களை சமுத்திரத்தின் ஆழத்தில் போட்டு விடுவேன் என்று சொல்லுகிறார். இதனாலில் அவரை நோக்கி பார்ப்பாயா? அவரிடத்தில் உன்னுடைய பாவங்களை அறிக்கையிடுவாயா? உன்னுடைய மீறுதல்கள், அக்கிரமங்களை சொல்லி ஆண்டவர்கிட்ட கண்ணீர் விடுவியா? உன்னுடைய சாப கிரியைகளை அவர்கிட்ட சொல்லுவியா? எது நிமித்தமாக இந்த போராட்டம்? உன்னுடைய பாவத்தை சுமந்து கொண்டே இருக்காத என் அருமை சகோதரனை சகோதரியே, there is a deliverance for you. ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடு. ஆண்டவர்கிட்ட சொல்லு, என்னுடைய பாவங்கள், என்னுடைய அக்கிரமங்கள், என்னுடைய மீறுதல்கள் அறியாமல் செய்தேன், அறிந்தும் செய்தேன், என்னை மன்னிங்கப்பா. ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுப்பீங்களா? உன்னுடைய பாவ வாழ்க்கை உன்னோடு கூட அல்ல, உன் சந்ததியை தொடர்ந்து பிடிச்சிரும். ஆசீர்வாதம் வராது. இன்னைக்கு ஒப்பு கொடுத்துரு, இயேசுவிட்ட ஒப்பு கொடுத்துரு. என் பாவம் வேண்டாம், இனி இச்சை வேண்டாம், இனி என் கண்களை பார்க்க மாட்டேன் ஆண்டவரே, இச்சைக்கு எனக்கு விடுதலை தாங்க ஆண்டவரே. எனக்கு அருமையான இன்னைக்கு ஆண்டவர் உனக்கு விடுதலையை கொடுப்பார், சாபத்திலிருந்து விடுதலையை கொடுப்பார். ஆண்டவர் சொல்றார், நான் உன் மீறுதல்களை குலைத்து போட்டேன். ஆண்டவர் மிகவும் அழகாக சொல்லுகிறார், நானே உன் மீறுதல்களை என் நிமித்தமாக குலைத்து போடுகிறேன் என்று சொல்லுகிறார். இன்றைக்கு உன்னுடைய பாவங்கள், அக்கிரமங்கள், சாபங்கள் எல்லாவற்றையும் உடைக்கிறேன் ஆண்டவராகிய இயேசு நாமத்தில் இருக்கிறார். கண்ணீரோடு கூட அவரை நோக்கி பார்த்து ஜெபிப்பாயா? நான் இந்த நேரத்தில் நம்ம ஒருமனப்பட்டு ஜெபிக்க போகிறோம். நான் உங்களுக்காக தரப்புல நின்று கண்ணீரோடு கூட நிற்கிறேன். இந்த நேரத்தை பிரயோஜனப்படுத்துங்க. எங்கள் அன்பின் ஆண்டவரே, இந்த வேளையிலும் கூட உங்கள் சமூகத்தில் வந்து நிற்கிறோம்ப்பா. யார் யார் கண்ணீரோடு கூட என்னுடைய பாவங்கள் மன்னிக்கப்பட வேண்டும், என்னுடைய மீறுதல்கள் மன்னிக்கப்பட வேண்டும் ஆண்டவரே. அறிந்து செய்த பாவங்கள் உண்டு, அறியாமல் செய்த பாவங்கள் உண்டு. இன்னும் தொடர்ந்து கண்களின் இச்சை, வாயின் இச்சை, என்னுடைய செயல்களின் காரியங்கள் விரோதமாக இருக்கிறது என்று சொல்லி கண்ணீர் விட்டு மனம் கசந்து ஜெபிக்கிறார்களோ, இப்பொழுது என் ஆண்டவர் விடுதலையை கொடுங்கப்பா. இப்பொழுது என் கர்த்தர் சாபங்களிலிருந்து, பாவங்களிலிருந்து உம்முடைய கரம் இறங்கி கொண்டிருக்கிறதை நான் உணர்கிறேன். Thank you for this mighty deliverance which you are giving to your children, O God. பழையவைகள் ஒளிந்து போயின, எல்லாவற்றையுமே ஆண்டவராகிய இயேசு புதிதாக்கி இருக்கிறார். ஆசீர்வதியும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென்.